Hi everyone. இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் செக்ஷன்ல இருக்கும். இதுல குறிப்பா பார்த்தோம்னா ப்ராப்ளம்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை தான் ரொம்ப எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லாஸ்ட் 7 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸில் குவார்ட்டர்லி எக்ஸாமில் கேட்ட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. 5 மார்க் அண்ட் 2 மார்க்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஐ ரீட் அவுட். நீங்கள் அப்படியே தயவு செஞ்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, பெட்டர் ஆப்ஷன். இல்லை வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் அதுக்கப்புறம் இதெல்லாமே சாப்டர் 1 தான். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர், ட்ரையாங்குலேஷன் மெத்தடு, ரேடாரு, ஹாஃப் எம்வி ஸ்கொயர், எம்ஜிஹெச் யூசிங் டைமென்ஷனல் அனாலிசிஸ் செக் பண்ணுறது, டைமென்ஷன்ஸ் ஆஃப் த மாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, லென்த் அண்ட் டைம், அப்புறம் எக்ஸ்பிளைன் த ப்ரொபகேஷன்ஸ் ஆஃப் எரர் இன் சப்ட்ராக்ஷன். இது நமக்கு சாப்டர் 1 இருக்கிற ரிப்பீட்டடான 3 மார்க். அடுத்து ரிலேஷன் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி, இது செகண்ட் சாப்டர். அதுக்கப்புறம் வெலாசிட்டிக்கும் ஸ்பீடுக்கும் இருக்கிற ரிலேஷன், கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் அ கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன், இது நமக்கு 5 மார்க்லையும் கேட்கலாம், இது 3 மார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா a particle of moving moves along the x-axis such that the way, இது ப்ராப்ளம், நமக்கு செகண்ட் சாப்டரில் இருக்கிற ப்ராப்ளம் தான் இது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். தேர்ட் சாப்டரில் இருக்குது, இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சாரி, தேர்ட் சாப்டர் 4th சாப்டரில் வரும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ பாடி டயக்ராம், லாஸ் ஆஃப் மோஷனில் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், எல்லாம் லாஸ் ஆஃப் மோஷன், கார் ஸ்கிட் ஆகிற கண்டிஷன், இந்த ப்ராப்ளமை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 5th ஒன் பாருங்கள். ரைட், 5th ஒன் பாருங்கள், கார் ஸ்கிட் ஆகிறது. அடுத்து 6வதும் சரி 7வதும் சரி ரெண்டுமே ப்ராப்ளம் தான். ஸோ 5, 6, 7 கம்ப்ளீட்டாக 3 டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்க நம்புறேன். அடுத்து டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி, அது ஒரு இம்பார்ட்டண்டான ஆன்சர் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம் இருக்குது. ரைட், 2வது பவர் அண்ட் வெலாசிட்டிக்கு இருக்கிற ரிலேஷன் 3 மார்க் செக்ஷன். தேர்ட் ஒன் ப்ராப்ளம், 4th ஒன்னும் ப்ராப்ளம் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5th ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் பிட்வீன் பவர் அண்ட் வெலாசிட்டி, அகைன் அது ரிப்பீட்டட் அப்படின்றதுனால யூ நோ நீட் டு வரி அபவுட் தட். ஓகேவா? அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னா என்ன, ஈக்குவேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, டைப்ஸ் ஆஃப் ஈக்குவிலிபிரியம் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ், இது 5 மார்க்லையும் நம்ம பார்த்துருப்போம். இது ப்ராப்ளம் 6வது, ப்ராப்ளம் 7வது, இதெல்லாம் அப்படியே ஒரு கம்ப்ளீட் செட்டு, ஒரு கொஸ்டின் பேப்பர், இது ஒரு கொஸ்டின் பேப்பர், அந்த மாதிரி தான். 7th ஒன்று பார்த்தீங்கன்னா 6th ஒன்று ப்ராப்ளம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7th ஒன்றுமே நமக்கு ப்ராப்ளம் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிராவிட்டி சாப்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், அதுக்கப்புறம் பேரலாக்ஸ், அதாவது அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த டயாமீட்டர் ஆஃப் த மூன், ஃபர்ஸ்ட் சாப்டர். அதுக்கப்புறம் ரேடார் மெத்தடு, லூனார் எக்லிப்ஸ் அண்ட் சோலார் எக்லிப்ஸ் கிராவிடேஷன் சாப்டர், ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ் கைனமேட்டிக்ஸ், லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் சாப்டர் 1, டிஸ்கஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் கைனமேட்டிக்ஸ், ஆங்குலர் மொமெண்டம் 3rd சாப்டர், கெப்லர்ஸ் லா 6th சாப்டர், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஆல்ரெடி ரிப்பீட்டட் தான் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ரிப்பீட்டட், லாமிஸ் தியரம், கன்கரண்ட் ஃபோர்ஸஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் ப்ராடக்ட் ஆல்ரெடி ரிப்பீட்டட். ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க, ஸ்கேலார் ப்ராடக்ட் ரிப்பீட்டட், இது ரிப்பீட்டட். தேர்ட் அந்த விச் மீன் 4 and 6 எல்லாம் ப்ராப்ளம் கதையில் வராது, அது சும்மா ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஆட், அவ்வளோதான். அது பெருசாக கிராஸ் ப்ராடக்ட் தான் நம்ம பேச போகிறோம். அடுத்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷனுடைய பாத்து மட்டும் கேட்டிருக்காங்க. லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இன் இன்எலாஸ்டிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4th ப்ராப்ளம், 5th ப்ராப்ளம் தான், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து இது பார்த்தாச்சு.
ஸோ அடுத்து இதுவுமே ப்ராப்ளம், ட்ரெயின் அட் அ ரேட் ஆஃப், இது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க, இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் 6th சாப்டர் பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல். ஆப்வியஸ்லி இது நமக்கு வந்து செகண்ட் கைனமேட்டிக் சாப்டரில் வரக்கூடியது ஆஃப் எம்வி ஸ்கொயர். யா, அடுத்து கிராஸ் எரர், ஸ்டேட் த ரீசன், சாப்டர் 1 பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட், லாஸ் ஆஃப் மோஷன். அடுத்து வந்து சப்மரைன், இது ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் சொல்கிறதுல நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதெல்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டடும் கூட. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மூமெண்ட்டில் இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் தரவை படிச்சுட்டு போங்க, இதுவே உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்க போகுது. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.